ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முதலாவது பேராளர் மகாநாடு ஜாழ் சாவகச்சேரி பொன்விழா மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத் தலைவர்களின் பங்குபற்றுதலுடன் இந்த பேராளர் மகாநாடு இடம்பெற்றது. இந்த மகாநாட்டில் தமிழர் விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழர் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன், சமத்துவ கட்சியின் தலைவர் முருகேசு சந்திரகுமார் ஆகியோரும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கோவிந்தன் கருணாகரன், சிவசக்தி ஆனந்தன், வடக்கு மாகாண முன்னாள் அமைச்சர்களான கந்தையா சர்வேஸ்வரன், சிவனேசன், வடக்கு மாகாண முன்னாள் உறுப்பினர் ப கஜதீவன், உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள், உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். தீர்மானங்களை வாசிப்பேன். முதலாவது தீர்மானம்: அரசாங்கம் கொண்டுவர விரும்பும் புதிய அரசியல் சாசனமானது தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் தமிழ் மக்கள் தமது பூர்வீக வாழ்விட பிரதேசத்தில் ஒரு சுயாட்சியை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் சமஷ்டி அரசியல் அமைப்பு முறையை அடிப்படையாக கொண்டு அமைய வேண்டும் என இலங்கை அரசாங்கத்தை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. முன்னாள் ஜனாதிபதிகளான ரணசிங்க பிரேமதாச, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ஷ போன்றோர் நடைமுறையில் உள்ள 13வது திருத்தத்துக்கு அப்பால் சென்று அரசியல் தீர்வை காண்போம் என கூறியிருந்தனர். அதற்காக பல்வேறுபட்ட தெரிவு குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் தீர்வுகள் எட்டப்படவில்லை. எனவே தமிழ் மக்களின் நீண்டகால போராட்டத்தின் நியாயத்தை புரிந்து தமிழ் மக்கள் விரும்புகின்ற, எதிர்பார்க்கின்ற சமஷ்டி முறையை ஏற்படுத்த வேண்டும் எனவும் இலங்கை அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 2: இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள மாகாண சபை முறையின் கீழ் நடாத்தப்பட வேண்டிய மாகாண சபை தேர்தல்கள் கடந்த 7 வருடங்களுக்கு மேலாக நடாத்தப்படவில்லை. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இல்லாமல் ஜனாதிபதியின் பிரதிநிதியான ஆளுநராலேயே மாகாண நிர்வாகங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நிர்வாகங்கள் ஆளுங்கட்சி சார் நிர்வாகங்களாக மாற்றப்படுகின்றன. அரசாங்கம் இவ்வாறான செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும் என்றும் மிக விரைவாக முன்னைய விகிதாசார முறைப்படி தேர்தல்களை நடாத்தி மாகாண நிர்வாகங்களை மக்களின் பிரதிநிதிகளிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இலங்கை அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. 3: 46 வருடங்களுக்கு முன்பாக தற்காலிக ஏற்பாடாக நடைமுறைக்கு வந்த பயங்கரவாத தடை சட்டம் தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்தை நசுக்கவே கொண்டு வரப்பட்டது. இச்சட்டத்தை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், யுவதிகள் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டதுடன் பல 100 பேர் கொல்லப்பட்டும் உள்ளனர். ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடமே இச்சட்டம் நீக்கப்படும் என தற்போதைய ஜனாதிபதி இலங்கை மக்களுக்கு உறுதி வழங்கியிருந்தார். ஆனாலும் தற்போது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக அதைவிட மோசமான அரசை பாதுகாக்கும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் எனும் ஒன்றை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அனைத்து மனித உரிமை அமைப்புகளும் கண்டிக்கின்ற பயங்கரவாத தடை சட்டம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் எனவும் அதற்கு பிரதியீடாக எவ்வித சட்டமும் இந்நாட்டுக்கு தேவையில்லை எனவும் இலங்கை அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 4: இலங்கை தமிழர்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா அரசு நடாத்திய இன அழிப்பு, போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் யாவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பன்னாட்டு நீதித்துறை கட்டமைப்பு கூடாக முழுமையாகவும் முறையாகவும் விசாரிக்கப்பட்டு பரிகார நீதி வழங்கப்படுவதுடன் இன அழிப்பு செயற்பாடுகளின் மீள் நிகழாமையை உறுதி செய்ய வேண்டும் என அரசாங்கத்தை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. யுத்தம் முடிவடைந்து 16 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையிலும் மீண்டும் ஒரு யுத்தம் எனும் அச்சுறுத்தலே அறவே இல்லாத சூழ்நிலையும் சிறைகளில் மிக நீண்ட காலமாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் அரசியல் கைதிகள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை என்பதுடன் மாறாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்ந்தும் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பிற்காகவும் தமது நோக்கங்களை அடைவதற்காகவும் தவிர்க்க முடியாத சூழலில் முன்பு ஆயுதம் ஏந்தினோம் என்று கூறும் ஒருவரை செயலாளராக கொண்டுள்ள கட்சி சார்ந்த தற்போதைய ஆட்சித் தலைவர் தமிழ் இளைஞர்களின் நிலையினை புரிந்து கொண்டு அவர்கள் தமது எஞ்சிய காலத்தினையாவது அமைதியும் சமாதானமும் நிறைந்த சூழலில் வாழ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இம்மாநாடு கோரி நிற்கிறது. தீர்மானம் 6: வலிந்து காணாமலாக்கப்பட்டவருக்கான போராட்டம் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வருகிறது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. வலிந்து காணாமல் போவச் செய்யப்பட்டவர்களின் உறவுகளுக்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என
அரசாங்கத்தை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. 7. இந்திய இழுவைமடி படகுகளாலும் உள்ளூர் இழுவைமடி தொழிலாலும் சட்டவிரோதமான மீன்பிடி முறைகளாலும் மீனவ கிராமங்களில் பாதுகாப்பு தரப்புகள் மேற்கொண்டுள்ள ஆக்கிரமிப்புகளாலும் கடல் மீதான உரிமையை இழந்தும் கடல் வளங்களை இழந்தும் தமது வாழ்வாதாரங்களை இழந்தும் நெருக்கடிக்குள்ளாயிருக்கும் 46,000 குடும்பங்களைச் சேர்ந்த 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எமது நாட்டின் கடல் வளங்கள் அளிக்கப்படுவதை தடுப்பதற்கும் கடற்தொழிலாளர் சமூகத்தின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்குமான வகையில் 2016 ஆண்டில் இலங்கை இந்திய அரசுகள் மேற்கொண்ட கூட்டு இணக்கத்தின் அடிப்படையில் மீண்டும் பேச்சுக்களை ஆரம்பிக்கவும் 1996 ஆண்டின் 2ஆம் இலக்க மற்றும் 2017 ஆண்டின் 11ஆம் இலக்க சட்டங்களை உறுதியான முறையில் நடைமுறைப்படுத்தவும் மீனவர் கூட்டுறவு சங்கங்களை வலுவாக்கி மீனவ கிராமங்களிலிருந்து படைத்தரப்பினரை வெளியேற்றி அம்மக்களின் பாதுகாப்பும் வாழ்வாதாரங்களும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என அரசாங்கத்தை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. 8. விவசாயத்தை வாழ்வாதாரமாக நம்பியுள்ள பெருமளவு மக்களின் நலன்களை பேண உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்து தற்போதைய அரசாங்கம் ஆட்சியை அமைக்க விவசாயிகளின் ஆதரவை பெற்றுக்கொண்டது. இன்று நெல்லை அறுவடை செய்த விவசாயிகள் சீரற்ற காலநிலை காரணமாக நெல்லை காய வைக்க முடியாமல் நிற்கிறார்கள். காய வைத்தாலும் நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு நெல்லை விற்க முடியவில்லை. அரசாங்கமோ நெல்லை கொள்வனவு செய்து விவசாயிகளுக்கு உதவிட போதுமான நிதியை ஒதுக்காமல் உள்ளது. இம்முறை ஏறக்குறைய 8 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் 30 லட்சம் மெட்ரிக் டன் நெல் அறுவடை செய்யப்பட எதிர்பார்க்கப்படுவதால் நிர்ணயிக்கப்பட்ட விலையில் முழு நெல்லையும் கொள்வனவு செய்ய அரசாங்கம் முழுமையான நிதியை உரிய நிறுவனங்களுக்கு விடுவிக்க வேண்டும் என இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. வடக்கு மாகாணத்திற்கு தீர்மானம் 9. வடக்கு மாகாணத்திற்கு மகாவலி நீர் வரக்கூடிய அளவிற்கு நீரும் இல்லை, அதற்கான வாய்ப்புகளும் இல்லை என்பதை மகாவலி அபிவிருத்தி சபையின் உத்தியோகத்தர்கள் மங்களமுனசிங்காவின் தெரிவுக்குழுவில் பல வருடங்களுக்கு முன்பாகவே தெளிவாக எடுத்து கூறியிருந்தனர். இதன் அடிப்படையில் மகாவலி எல்வலயம் என்பது சிங்கள மக்களை குடியேற்றும் திட்டமே தவிர விவசாய விரிவாக்கல் திட்டமல்ல. மகாவலி எல்வலயத்திற்காக சுவீகரிக்கப்பட்டுள்ள மணலாறு பிரதேச நிலங்களில் அங்கு வாழ்ந்த தமிழ் மக்கள் விரட்டியடிக்கப்பட்டு அங்கு சிங்கள மக்கள் படையினரின் பாதுகாப்புடன் குடியேற்றப்பட்டு அப்பிரதேசம் வெளியோயா என பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இதேபோன்றே வவுனியா வடக்கு பிரதேசத்திலும் பழந்தமிழ் கிராமங்கள் சிங்கள குடியேற்றங்களாக்கப்படுகின்றன. வவுனியா வடக்கு பிரதேசத்தில் குடிப்பெரம்பலை மாற்றும் நோக்குடன் மாவட்டத்திற்கு வெளியே இருக்கும் சிங்கள ஊர்கள் தன்னிச்சையாக அரச நிர்வாகத்தால் இணைக்கப்படுகின்றன. இவ்வாறான சிங்கள குடியேற்றங்களின் நீர்த்தேவை என கூறி தமிழ் மக்களின் கிராமங்களையும் வயல் நிலங்களையும் மூழ்கடிக்கக்கூடிய கிவுலோயா திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என இலங்கை அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. அத்திட்டத்திற்கு பதிலாக அப்பிரதேசத்தில் உள்ள சிறு குளங்களை அபிவிருத்தி செய்வதன் ஊடாக விவசாயத்திற்கு தேவையான நீரை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் இம்மாநாடு சுட்டிக்காட்டுகிறது. தீர்மானம் 10. ஜனாதிபதி அவர்கள் பதவிக்கு வந்ததும் பாதுகாப்பு தரப்பினரால் தமிழ் மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் என உறுதிமொழியை வழங்கியிருந்தார். ஆனாலும் 16 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் காணிகள் விடுவிக்கப்படவில்லை. யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகள் கடந்துவிட்ட போதிலும் காணிகள் விடுவிக்கப்படாமல் இராணுவ கட்டுமானங்கள் தொடர்ந்து பேணப்படுவதுடன் மக்களுக்குரிய நிலங்களில் புதிய கட்டுமானங்களும் உருவாக்கப்படுகின்றன. தமிழ் மக்கள் மீதான பாரபட்சத்தையே இது காட்டுகிறது. எனவே வெற்று வாக்குறுதிகளை தொடர்ந்து வழங்குவதை விட்டு உடனடியாகவே மக்களின் வதிவிடங்களை விடுவிக்குமாறு இலங்கை அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 11. தமிழர்களின் தாயக பிரதேசமான வடக்கு மற்றும் கிழக்கில் மகாவலி அபிவிருத்தி சபை மட்டுமன்றி தொல்லியல் திணைக்களம், வனவள திணைக்களம், வனர் ஜீவராசிகள் திணைக்களம் மற்றும் கனியமணல் திணைக்களம் ஆகிய நிறுவனங்கள் மூலமாகவும் ஏராளமான தமிழர் பயன்பாட்டு நிலங்கள் பறித்தெடுக்கப்படுகின்றன. சம்பந்தப்பட்ட மக்களின் அனுமதியின்றியும் பிராந்திய திணைக்கள அதிகாரிகளின் தொடர்புகளின்றியும் மத்திய அரசின் அதிகாரிகளாலேயே படையினராலும் பௌத்த பிக்குகளினாலும் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் புராதன பௌத்த இடங்கள் என்ற பெயரில் தமிழ் மக்களின் வாழ்விடங்கள் அபகரிக்கப்பட்டும் அவர்களது விவசாய நிலங்கள் அவர்களிடமிருந்து பிடுங்கப்பட்டும் அவ்விடங்களில் புத்த கோயில்கள் அமைக்கப்பட்டும் வருகின்றன. புராதன இடங்களாக இருந்தால் அது பாதுகாக்கப்பட வேண்டுமே தவிர சட்டவிரோதமான முறையில் புத்த கோயில்களை கட்ட முடியாது.
அவ்வாறான கட்டுமானங்கள் அனைத்தையும் இடைநிறுத்தி அவை தொடர்பாக ஆக்கபூர்வமான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு இம்மாநாடு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தி கூறுகிறது. 12. மட்டக்களப்பு மாவட்டத்தின் மேற்கு எல்லையில் சிங்கள பௌத்தமயமாக்கலும் நிலப்பரப்பும் தொடர்கிறது. 3000க்கும் அதிகமான குடும்பங்களின் வாழ்வாதாரத்துக்கான கால்நடை சார்ந்த பொருளாதாரத்தை அளிக்கும் நோக்கோடு மயிலத்தனமடு மாதவனை போன்ற இடங்களில் உள்ள மேய்ச்சல் திரைகளை அரச அனுசரணையோடும் பாதுகாப்போடும் வெளிமாவட்ட சிங்கள விவசாயிகள் ஆக்கிரமித்து வருகிறார்கள். இவ்விடயத்தில் நீதிமன்ற தீர்ப்புகளும் மீறப்படுகின்றன. வாகரை பிரதேச மக்களின் வாழ்வாதாரத்தையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பினையும் பாதிக்கும் கனிம வள அகழ்வுகளும் சட்டவிரோத ராழ்பண்ணைகளும் மக்களின் எதிர்ப்பையே மீறி முன்னெடுக்கப்படுகின்றன. இவ்வாறான செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அம்மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்குமாறு அரசாங்கத்தை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. இன்று வரை ஆட்சிக்கு வந்த எந்த ஒரு அரசாங்கமும் அந்த பிரச்சனையை தீர்க்க விரும்பவில்லை. மாறாக அங்குள்ள சிறுபான்மையின மக்களை மாறி மாறி ஏமாற்றி இனப்பகைமையினை மேலும் மேலும் வளர்க்கும் கைங்கரியத்தையே செய்து வந்துள்ளனர். அனைவரும் இலங்கையர் என்பதை ஆட்சியின் அடிப்படை என உறுத்து கூறும் இந்த அரசாங்கம் கல்முனையில் தமிழர்களுக்கு தொடர்ந்து இழைக்கப்பட்டு வரும் அநீதியை இல்லாது செய்ய உடன் நடவடிக்கை எடுக்க இம்மாநாடு அரசாங்கத்தை வலியுறுத்துகிறது. 14. பிரஜாசக்தி எனும் திட்டத்தின் கீழ் அனைத்து கிராம சேவகர் பிரிவுகளிலும் கட்சி உறுப்பினர் ஒருவரை முழு அதிகாரத்துடன் அரசாங்கம் நியமித்து வருகிறது. கிராமத்தின் புள்ளி விவரங்கள், அபிவிருத்தி, வறுமை ஒழிப்பு போன்ற விடயங்களை கவனிக்கவென ஏற்கனவே 3 அரச நிர்வாக அதிகாரிகள் ஒவ்வொரு கிராம பிரிவுகளிலும் பணியாற்றுகின்ற நிலையிலும் அனைத்து கிராமங்களிலும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிற நிலையிலும் இவர்கள் அனைவரையும் ஓரங்கட்டி கட்சி உறுப்பினர் ஒருவரை முழு அதிகாரங்களை வழங்கி நியமனம் செய்வதும் அதற்கான குழு ஒன்றை அமைப்பதும் முற்றிலும் ஜனநாயக விரோதமான செயற்பாடாகும். எனவே பிரஜாசக்தி எனும் ஆளும் கட்சியின் ஜனநாயக விரோத திட்டத்தை கைவிடுமாறு இலங்கை அரசாங்கத்தை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. 15. பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் நிர்வாக ரீதியாகவோ அரசியலமைப்பு ரீதியாகவோ நேரடி சம்பந்தமில்லாத மாகாண சபை நிர்வாகத்துக்குள் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை உள்வாங்கி கல்வி, சுகாதாரம், விவசாயம், உள்ளூராட்சி ஆகிய துறைகளில் பொறுப்புகளை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கையை வடக்கு மாகாண ஆளுநர் அண்மையில் சட்டவிரோதமாக மேற்கொண்டுள்ளார். மாகாண சபை நிர்வாகத்தை சிறுமைப்படுத்தும் இந்நடவடிக்கையை ஆளுநர் அவர்கள் உடனடியாக கைவிட வேண்டும் என இம்மாநாடு வலியுறுத்துகிறது.